ஹாய் ஆல். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் எனக்கு ஒரு 4:30க்கே வந்து இந்த டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் நிலாவோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த பௌர்ணமி வெளிச்சம். அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹாட் வாட்டர் போட்டு குடித்தேன். ஸோ வார்ம் வாட்டர் காலையில் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு ஸ்டொமக் க்ளீனிங்க்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மார்னிங் டைமில் அந்த பூஜை பண்ணும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஸோ காலையில் வந்து எழுந்திரிச்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக நிறையா வச்சு பண்ணணுன்றதில்ல. ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். சிம்பிளாக தான் நானுமே வந்து டெய்லியுமே பண்ணுவேன். பூ மட்டும் டெய்லி மாற்றிக்கிட்டே இருப்பேன். மற்றபடி வந்து சிம்பிளாக தான் வந்து பிரசாதம்லாம் கற்கண்டோ இல்லை பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணிவிட்டு காலையில் அதாவது அந்த 5:30 6:00 வரைக்குமே ஒரு மாதிரி நல்லா அமைதியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு என்ன ஆசையோ அதை வந்து நம்ம உட்காந்து மெடிடேஷன் மாதிரி பண்ணி யோசிக்கலாம். நடந்த மாதிரி யோசிக்கும்போது அது இன்னமும் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த டே ஃபுல்லாக அந்த அந்த விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணிவிட்டு அண்ட் மூச்சு பயிற்சி கொஞ்சம் லைட்டாக அப்படியே வாக்கிங்கு இதெல்லாம் பண்ணி இந்த டேவை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா தான் டீ போடுறது, பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறது, லஞ்ச் இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:00 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்படி மார்னிங் ரொட்டீன் உங்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க.